போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் கூட நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தொடர்ந்து பதட்டம் நிலவி வருகிறது. இந்நிலையில்தான் ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து நம் ராணுவம் ஆபரேஷன் கெல்லர் என்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு 3 லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதிகளை சுட்டுக் கொண்டு அதிரடி காட்டியுள்ளது. பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து வருகிறது. குறிப்பாக நம் நாட்டுக்கு எதிராக பயங்கரவாதிகளை ஏவி தாக்குதல் நடத்தி வருகிறது பாகிஸ்தான். கடந்த மாதம் 22ஆம் தேதி இந்தியாவில் நுழைந்த தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் என்ற பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் 26 சுற்றுலா பயணிகளை கொன்று குவித்தனர். இதனையடுத்து நம் நாடு பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கியது. கடந்த 7ஆம் தேதி பாகிஸ்தானில் உள்ள 9 பயங்கரவாதிகளின் முகாம்கள் ஏவுகணை வீசி அழிக்கப்பட்டன. இதற்கு பதிலடி கொடுக்க வந்த பாகிஸ்தானின் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. அது மட்டுமின்றி நம் நாட்டின் ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தானில் முக்கிய 3 விமான தளங்கள் அழிக்கப்பட்டுள்ளது. நம் நாட்டின் அதிரடி ஆக்ஷனால் நிலைகுலைந்து போன பாகிஸ்தான் போர் நிறுத்தம் செய்ய கெஞ்சியது. இதனை நம் நாடு ஏற்றதால் தற்போது போர் நிறுத்தம் அமலில் உள்ளது. இதற்கிடையே தான் ஆபரேஷன் கெல்லர் நடவடிக்கையை நம் ராணுவம் தொடங்கி அதிரடி காட்டியுள்ளது. அதாவது ஜம்மு காஷ்மீரில் சோபியான் என்ற மாவட்டம் உள்ளது. அங்கு கெல்லர் என்ற அடற்காடு உள்ளது. இந்த அடர்ந்த காட்டில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக ராஷ்டிரிய ரைபிள் யூனிட்டுக்கு ராணுவத்திற்கு ரகசிய தகவல் வந்தது. இதனை அடுத்து ஆபரேஷன் கெல்லர் நடவடிக்கையை நம் ராணுவ வீரர்கள் தொடங்கினர். அப்போது அந்த காட்டில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பது தெரிய வந்தது. அவர்களை நெருங்கிய போது துப்பாக்கியால் சுட்டனர். பதிலுக்கு நம் ராணுவம் துப்பாக்கியால் சுட்டது. இந்த துப்பாக்கி சண்டையில் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். அவர்கள் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதிகள் என தெரிய வந்துள்ளது. கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளில் 2 அடையாளம் தெரிய வந்துள்ளது. அதன்படி ஒருவரின் பெயர் ஷாகித் குட்டாய். இவன் சோபியான் மாவட்டம் ஹிரபோரா பகுதியைச் சேர்ந்தவன். இவன் 2023இல் லஷ்கர்-இ-தொய்பாவில் இணைந்துள்ளான். கடந்த 2024 ஏப்ரல் 8ஆம் தேதி டேனிஷ் ரெஸ்டாரண்டில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 2 ஜெர்மன் சுற்றுலா பயணிகள் உட்பட 3 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். அதன் பிறகு 2024 மே மாதம் ஹிரபோரா பஞ்சாயத்து தலைவரான பாஜக சேர்ந்தவர் கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புள்ளது. 2வது பயங்கரவாதியின் பெயர் அத்னான் ஷபித்தர். இவன் சோபியானின் மெல்ஹரா பகுதியைச் சார்ந்தவன். இவன் 2024 அக்டோபரில் லஷ்கர்-இ-தொய்பாவில் இணைந்துள்ளான். சோபியானின் வாஷி பகுதியில் காஷ்மீரி அல்லாத தொழிலாளர்களை கொன்ற சம்பவத்தில் இவனுக்கு தொடர்பு உண்டு. 3வது பயங்கரவாதியின் பெயர் ஹரிஷ் நசீர். புல்வாமாவைச் சேர்ந்தவன். 2024 டேனிஷ் ரெஸ்டாரண்ட் தாக்குதலில் தொடர்பு கொண்டவன். இவர்களிடம் இருந்து AK-47 துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் துப்பாக்கிச்சூடு நடத்திய பயங்கரவாதிகளை போலீசார் மற்றும் இராணுவத்தினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர். இந்த நடவடிக்கையில் ஒரு பகுதியாக வெவ்வேறு பயங்கரவாத அமைப்புகளைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஆபரேஷன் கெல்லர் நடவடிக்கையில் 3 லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதிகளை நம் இராணுவம் வீழ்த்தியுள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.